ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஜூன் மாதம் 1ஆம் திகதி மற்றும் ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே 23 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. சரி, இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்ன எல்லாம் இடம்பெறப் போகிறது? அதற்கு முன்பு இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. இன்றைய டாப் ஆஃப் தி அவரில் கனடாவிலே முக்கியமாக இன்று ஒரு அறிவித்தல், வீட்டு சந்தையை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. கனேடிய அடமான கடன் தொடர்பாக இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்ற அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். எங்களோடு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள் இணைந்து கொண்டு பேச இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலம், இன்றைய கனேடிய வலத்தில் கோவிட் தடுப்பூசிகளை கலந்து வழங்க முடியுமா என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது. இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கலையரங்கத்திலே இன்று ஒரு கீபோர்ட் இசை உங்களுக்காக காத்திருக்கிறது. ரஜினிசன் வழங்குகின்ற கீபோர்ட். அதனைத் தொடர்ந்து கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரெட்டம் அவர்கள் இணைந்து கொள்வார். வழமை போல நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறப் போகின்ற முக்கியமான விடயங்கள். என்னை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கனிதா உதயகுமார் இணைந்து கொள்வார். மீண்டும் உங்களை நான் நிகழ்ச்சியின் நிறைவில் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு, சரி, இன்று டாப் ஆஃப் தி அவரில் முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது இந்த வீட்டு சந்தையை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்தே எமது நிகழ்ச்சியில் பல முறை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதாவது இந்த கோவிட் காலத்தில் பாதிப்புகள் பல, அதாவது அனைத்து துறைகளிலுமே பாதிப்புகள் இருந்திருக்கின்றன. ஆனால் மிகவும் சிறப்பாக இன்று வரை கோவிட் காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே துறை என்று பார்த்தீர்களால் அல்லது வீட்டு சந்தை தான். அதாவது அது வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பதாக இருந்தாலும் சரி, முதலீடு என்பது வீட்டில் இப்பொழுதும் மிகவும் ஹொட்டாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த வகையில் அப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. இது குறிப்பாக 2017 இருந்தே சொல்லப்பட்டு வந்த ஒன்று. ஆனாலும் இன்றுதான் இது பற்றிய முழுமையான செய்தி வெளிவந்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக நான் சொன்னது போல ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ், இந்த துறையில் 30 வருடத்துக்கு மேல் அனுபவம் வாய்ந்த ஒருவர், அதோடு 650க்கும் அதிகமான முகவர்களை கொண்ட ஒரு புரோக்கரேஜ் நிறுவனமாக விளங்குகின்ற ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களை இணைந்து கொள்கிறோம். வணக்கம் செல்வா அவர்களே. வணக்கம் ஸ்தாரன். வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். எனக்கு தெரியும், நாங்கள் தான் கோவிட் என்று பயந்து கொண்டு வேலைகள் தொடர்பாக இருந்தாலும் உங்களுடைய துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிகமான வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் செல்வா, முதலில் இன்னும் இந்த வீடு வாங்குவது விற்பது, இந்த சந்தை நிலவரம் எப்படி இருக்கிறது? சந்தை நிலவரம் சுமாரன் மிகவும் மிகவும் பிஸியாகத்தான் உள்ளது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கனடாவில் உள்ள மக்களுக்குள்ள கான்பிடன்ஸ் ஹையா உள்ளது. ஸ்பெண்டிங் பாலிசிஸ், கான்பிடன்ஸ்
வெரி ஹையா உள்ளது. அதாவது மற்றது கெண்டோல இருந்தவர்கள் வீட்டுக்கு மூவ் பண்றது, வீட்டில் இருந்தவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காரணங்களாக சபன் 905 ஏரியா சபன் ஏரியாக்களுக்கு மூவ் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி பல காரணங்கள் இருக்கத்தால வீட்டு மார்க்கெட் வந்து it's going 10 to 15%, even some areas during certain region 30% கூட வீட்டு மார்க்கெட் வந்து அபரிவிதமான ஒரு பூம கண்டிருக்கிறோம் நாங்கள். லாஸ்ட் 12 months more than 12 months பீரியட்ல ஹவுசிங் மார்க்கெட் இஸ் ஹை ராக்கிங். அந்த மார்க்கெட் தொடர்ச்சியாகவே கூடிக்கொண்டுதான் உள்ளது. இருந்து இந்த வட்டி வீதம் வந்து அதிகரிக்க போகிறது, வட்டி வீதம் அதிகரிக்க போகுதுன்றே சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிர்மறையாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. வட்டி வீதத்தை வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் சில வீடுகளை வாங்குகிற பொழுது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது சில நடைமுறைகளை மாற்றம் கொண்டு வந்தார்கள். சிலர் சொன்ன ஆரம்பத்தில் வந்து 5%, அதாவது 5% டவுன் பேமெண்டோடு கூட வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. பின்னர் சொன்னார்கள் இல்லை 20% நீங்கள் டவுன் பேமெண்ட் செய்தால் தான் வீட்டை வாங்கிக் கொள்ள முடியும் என்று. ஆகவே இந்த வீடு வாங்குவது பொறுத்த மட்டிலே இப்பொழுது இந்த டவுன் பேமெண்டை பொறுத்தவரையில் ஏதாவது கட்டாயம் இத்தனை விகிதம் டவுன் பேமெண்டாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறதா? சுதாகரன், கவர்மெண்ட் ஆஃப் கனடா ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து தனியே டொரண்டோவையும் வேன்கூவரையும் மாத்திரம் பார்த்து அந்த டிசிஷனை மேக் பண்ண வேண்டியது இல்லை. கனடா வைடா எல்லா இடங்களையும் பார்க்கிறார்கள். விலை குறைந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் வந்து லோவர் பிரைஸ் உள்ள பல ப்ராவின்ஸ்களும் இருக்கின்றன. நீங்க கேட்டதுக்குரிய ஆன்சர் வந்து இல்லை. மினிமம் வந்து 5% வீடு வாங்கலாம். அப் டு 500,000 டவுன் பேமெண்ட் 5% வாங்கக்கூடியதாக உள்ளது. அதை விட 500 வீட்டின் விலை வந்து மோர் தேன் 500,000 இருந்தால் ஃபர்ஸ்ட் 500,000 5%, அடிஷனல் அமௌண்ட், அதாவது ஒரு 600,000 ஒரு வீடு வாங்குவோமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் 500,000 5%, 25,000, அடிஷனல் 100,000 10% வந்து போட வேண்டிய ஒரு நிலை வந்தது 2018 இருந்து. அதுதான் நடைமுறையில் உள்ளது. இன்றைக்கு கட்டாயமாக எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருக்கும் என்ற ஒரு வரமுறை இல்லை. மினிமம் 500,000 உட்பட்ட வீடுகளுக்கு 5%, எனிதிங் ஓவர் 500,000 வாரத்துக்கு 500,000 மேல உள்ள விலை அதிகரிப்பு மாத்திரம் 10% போட்டா காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் CMSCH மோர்கேஜஸ் வந்து 1 மில்லியனுடன் கேப் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது 1.5 வாங்கினா கூட 1 மில்லியனுக்கு தான் மோர்கேஜ் கொடுப்பார்கள். CMSCH பாரிய ஆர்கனைசேஷன், மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் ஆர் தே கேப்பிங் தி ரேட் 1 மில்லியனுக்கு மோர்கேஜ் வந்தது. டவுன் பேமெண்ட்ல வந்து எந்த சேஞ்சஸும் வரவில்லை. இந்த சேஞ்ச் வந்து எஸ் இன்று வெளிவந்த ஒரு முக்கியமான விடயம் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்று சொல்லப்படுறது. ஸ்ட்ரெஸ் என்றால் எல்லாருக்குமே வந்து மனிதர்களுக்கு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்பொழுது இந்த வீட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார்த்தை பிரயோகம் உபயோகிக்கின்றார்கள், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். ஆகவே இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் என்றால் என்ன, இது எப்பொழுது இது பற்றிய ஆரம்ப அறிவித்தல் வெளிவந்தது, இன்றில் இருந்து இதிலே என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன? சிறிது விவரமா பார்த்தோம் என்றால் சுதாகரன், அதாவது 2015 கவர்மெண்ட் மாறுறதுக்கு பிற்பாடு 2016 இருந்து ஃபெடரல் கவர்மெண்ட் பாலிசி வந்து அஃபோர்டபிலிட்டி, ஹவுஸ் அஃபோர்டபிலிட்டி ஃபார் எவ்ரிபடி. ஆனா அத கவர்மெண்ட் கட்டுப்பாட்டை மீறித்தான் ஹவுசிங் பிரைசஸ் வந்து எப்பவும் கூடிக்கொண்டிருந்தது. அதனால வந்து என்ன செய்தார்கள் என்றால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி பார்த்தார்கள். சிறிதாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவதால் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. காரணம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மாத்திரம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதால மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், பொன் மார்க்கெட், ட்ரேடிங் மார்க்கெட் கன சேஞ்சஸ் வந்து கொண்டிருந்தது. அதாவது 2017 ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தார்கள். ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட் சொல்லி கொண்டு வந்து ட்ரை பண்ணினார்கள். கவர்மெண்ட் ட்ரை பண்ணினார்கள் பிரைஸை கண்ட்ரோலாக வைத்திருப்பதற்கு. அது கூட சரி வரவில்லை. அதனால 2017 எண்ட் ஆஃப் 2017 ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லோவா கொண்டு வந்தார்கள், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்றது என்னென்றால் அதான் இன்றைக்கு திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி வந்து திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம். அதாவது பரோவிங் கைட்லைன். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்றது மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை, பரோவிங் கைட்லைன், குவாலிஃபைங் ரேட் வந்து இருந்தது. முதலுமே குவாலிஃபைங் ரேட்டுக்கு வந்து போஸ்டட் ரேட், குவாலிஃபைங் ரேட் கணக்கு இருந்தாலும் இதை வந்து மேண்டேட்டரியா கொண்டு வந்தார்கள். வந்து 2017 வந்து கவர்மெண்ட் வந்து 18 ஜனவரியில இருந்து இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்தது. வரும்பொழுது 4.79% தான் இருந்தது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா குவாலிஃபைங் ரேட். அதாவது வந்து இன்றைக்கு நாங்கள் பேங்க் ரேட் வந்து ஆவரேஜா 1.7 1.8 எங்களுக்கு மோர்கேஜ் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட குவாலிஃபை பண்ணப்பட வேண்டிய ரேட் வந்து அண்டில் ஜூன் 1 மட்டும் இருந்தது 4.79%. நாங்கள் குவாலிஃபை பண்ணதுக்கு பிறகுதான் நாங்கள் மோர்கேஜ் பேமெண்ட் 1.5 1.8 2% கட்டிக்கொண்டு வந்தாங்க. இந்த ஜூன் 1 இருந்து இந்த குவாலிஃபைங் ரேட் வந்து
5.25 கூடியுள்ளது. அதாவது வந்து ஒரு லோக்கலாக சொன்ன மாதிரி இருந்தா எங்களுக்கு சாதாரண ஒரு கால்குலேஷன்ல பார்த்தா ஒரு அவரேஜா ஒரு ஃபேமிலி வந்து 100,000 மேக்கர்ஸ் எடுப்போம். 60,000 40,000 50,000 ஒரு ஃபேமிலி 100,000 மேக் பண்ற ஃபேமிலி அவைக்கு பெரிய டெத் வந்து இல்லாம இருக்குன்னு வச்சுக்கலாம். டெத் வந்து அண்டர் கண்ட்ரோலுக்கு ஒரு டெத் இருக்கிற ஆட்களுக்கு இந்த அதாவது மே 30th மட்டும் இருந்த லோவின் படி 4.9% குவாலிஃபைங் ரேட் இருக்கேக்ல வந்து அவைகளுக்கு வந்து இருந்தது வந்து 651,000க்கு அவைகள் குவாலிஃபை பண்ணக்கூடிய இருந்திடும். இப்ப வந்து இந்த ஜூன் 1க்கு பிறகு வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டால அவன் குவாலிஃபைங் ரேட் வந்து 32,000 குறைஞ்சிருக்கு. அதாவது வந்து 33,000 618,000 அதாவது குவாலிஃபைங் ரேட்டை வந்து கூட்டி இருக்கிறார்கள் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டால. இது வந்து சுதாகரன் அதுல வந்து முக்கியமா நாங்கள் இப்ப கருதுற பெரிய சேஞ்சஸ் என்னன்னா 2017 இது வந்திருந்தாலும் அது வந்து இன்சூர்ட் டீலுக்கு வராம இருந்தது, அன்இன்சூர்ட் டீலுக்கு மாத்திரம் தான் இருந்தது. இப்ப வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து இன்சூர்ட் அன்இன்சூர்ட் அதான் உங்களோட கொஸ்டினுக்கு காரணமா இருக்கலாம்னு 20% காய்ச்சதுக்கு நீங்கள் அதாவது அன்இன்சூர்ட் அதாவது இன்சூர்ட் டீல் என்றாங்களுக்கு லெஸ் தேன் 20%, அன்இன்சூர்ட் டீல் என்றா எம்ப்ளாய்மெண்ட் இன்கமாக இருக்குமா இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாய்ட் இன்கம் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் இன்கமாக இருந்தா அது அன்இன்சூர்டுக்கு வரப்போகுது 20% மேல போற ஆட்களுக்கு. ரெண்டுக்குமே எல்லா மோர்கேஜஸுக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. 5.25% ஓ பி லெண்டர்ஸ்ல போய் கூட எடுக்கிற ஆட்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் 2%, whichever is highest அந்த லெவல்லாம் இந்த வந்திருக்கு. இது வந்து என்னுடைய சைட்ல வந்து சுதாகரன் எங்களோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பெரிதாக இம்பாக்ட் பண்ண போறான்னு இல்லை இமீடியட்டா. ஆனா ஒரு கன்சியூமர் கான்பிடன்ஸ்ல ஒரு சின்ன பேனிக் கொண்டு வரலாம்னு நான் எதிர்பார்க்கிறோம். இது வந்து மிகவும் கட்டாயமா தேவையான ஒன்று தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இது பெரிய அளவில் சந்தையை பாதிக்காவிட்டாலும் கூட இந்த இடையில ஒரு இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டது, கிரெடிட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேலே ஸ்கோர் இருக்க வேணும் தான் அதுக்கு மோர்கேஜுக்கு குவாலிஃபை பண்ணப்பட வேணும். இது எவ்வளவு தூரம் உண்மையானது? இது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து சுதாகரன் கிரெடிட் ரேட்டை வச்சு கொண்டு வர இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் கனடா வந்து கிரெடிட் ரேட்டை வந்து ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து தங்களோட லெண்டிங் பாலிசியில வச்சிருக்கணும். இப்ப சோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பாக்குறோம் ஏ லெண்டர்ஸ் இன்னைக்கு மேஜர் பேங்க்ஸ் பாக்குறோம். 5 மேஜர் பேங்க்ஸ் டிடிஆ இருந்தாலும் சிபிசிஆ இருந்தாலும் பிமோ இருந்தாலும் வெளியில பார்த்தது கொண்டு இருந்தாலும் இன்சைட் வந்து தே ஹேவ் லெண்டிங் பாலிசிஸ். இந்த லெண்டிங் பாலிசிஸ்ல வந்து சில பேங்க்ஸ் வந்து ஈக்விட்டி மோர்கேஜஸ் இருக்கணும், சில பேர் வந்து கிரெடிட் மோர்கேஜஸ் இருக்கணும். ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து தங்களோட டிடிஎஸ் ரேஷியோ ஜிடிஎஸ் ரேஷியோன்றது ஜிடிஎஸ் ரேஷியோ வந்து தனியா இன்கம் வர்சஸ் மோர்கேஜ், டிடிஎஸ் ரேஷியோன்றது நாங்கள் அவருடைய டோட்டல் லோன் வச்சிருப்போம், டோட்டல் இனம் வச்சு ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து தங்களுக்கு ஒரு ரேட்டை செட் பண்ணிருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஏ மேஜர் பேங்க்ல வந்து கொலை பண்ணாடியும் பி மேஜர் பேங்க்ல வந்து கொலை பண்ணக்கூடியா இருக்கிறது. பேங்க்ஸ்களை வந்து தங்களுக்கு வச்சிருக்கணும் பி லெண்டர்ஸ் சொல்லி. அந்த பி லெண்டர்ஸ் வந்து பேங்கிங் பாலிசிக்கு வரமாட்டோம். அது பேங்கிங் பாலிசிக்கு இல்லாதால பேங்கிங் ஃபண்ட்லயே பேங்க் வந்து டிஃபரெண்ட் ரேஷியோல வந்து டிஃபரெண்ட் ரிஸ்க் ரேஷியோ போட்டுட்டு மோர்கேஜ் கொடுத்து கொண்டு இருக்க போயிடும். அப்ப எங்க மோர்கேஜ் இண்டஸ்ட்ரியில வந்து ஏ லெண்டர்ஸ் பி லெண்டர்ஸ் சி லெண்டர்ஸ் டிஃபரெண்ட் ரேஷியோ வச்சிருக்காங்க. அவை வந்து ஒவ்வொரு மோர்கேஜஸ் ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து தங்களுக்குன்னு சொல்லி இந்த கிரெடிட் ரேட்டை வச்சிருப்பாங்க. நார்மலா வந்து மேஜர் பேங்க்ஸ் வந்து ரஃப்லி சேயிங் கைட்லைன்ஸா 680 குட் ரேட்டா, அதே இது பி லெண்டர்ஸ் வந்து வச்சிருக்கலாம் 650 640 தாங்க கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த கிரெடிட் ரேஷியோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் லெண்டிங் பாலிசிலே இருக்குது. இந்த லெண்டிங் பாலிசியை சொல்ற பாலிசி வந்து மேஜரா பாக்க வந்து the stock how risk they are taking into the பொறுத்து இருக்கு. the stock values there are bigger picture behind that the credit rating and the lending policy டைரக்டா அதுல எந்த மாற்றங்களும் வரல. ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து ஓரளவுக்கு தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வரும் என்று ஒழிய மற்றபடி பெரிய அளவில் பாதிக்காதுன்னு சொல்றீங்க. என்னுடைய கருத்து கணிப்பின்படி அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இந்த உதாரணம் என்ன கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறார்கள். இந்த முறை வந்து வெரி சீரியஸா தான் வந்திருக்கிறார்கள். வந்து பிஸ்கோ முதல்ல இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் சேம் டைம் வந்து இது எவ்வளவுக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை டிரெக்ட் இம்பாக்ட் கொண்டு பண்றது எங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கிறது. ஏனென்றால் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து இப்ப நாங்க லாஸ்ட் 20 இயர்ஸ் பார்த்தோம்னா, அதாவது 9/11க்கு பிறகு யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸால வந்து பாலிசிஸ் வந்து வேர்ல்ட் வைடா வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து அஃபோர்டபிலிட்டியில. அதாவது 20 years ago you can see single garage houses or no garage bungalow houses with 3 bedrooms and 1 washroom, bigger families. Now everybody want 3,000 square foot house, only 2 kids living there. இல்லாட்ட மோர்கேஜ் வந்து 1 million மோர்கேஜ்ல இருக்கணும். மோர்கேஜ் ரேட் லோவா இருக்கிறதால செலவு பண்ணக்கூடியதா இருக்குது. கவர்மெண்டோட பாலிசி வந்து
they want to reduce the death ratios. அப்படி பாக்குற மாதிரிக்கு இந்த சைட்ல இன்னும் ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி பர்சன் லாஸ்ட் 25 இயர்ஸ் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறது பார்க்கல தேவைப்படுறதா இருக்கின்றது. இது இந்த விடயத்தோடு சம்பந்தப்படாத கேள்வியாக இருந்தாலும் கூட இப்பொழுது நான் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் இவ்வளவு பேர் வீடு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஓவர் ஆஸ்கிங் இப்படி நிறைவே சென்று கொண்டிருக்கிறது. வீட்டை பொறுத்த வரைக்கும் கொண்டமேனியத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் வந்து ஒரு சின்ன சரிவு இருந்ததா சொல்லப்படுகிறது. இன்னும் இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சுதாகரன், கண்டமணியத்துல சரிவு மிக அளவிலே பெரிய அளவிலே இருந்தது உண்மை. அதாவது மார்ச்ல 2020 மார்ச்சுக்கு பிறகு டவுன் டவுன் டொரண்டோல இருந்தவர் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல மூவ் பண்ணினார்கள். அப்ப டவுன் டவுன் டொரண்டோல இருந்த ஈவன் பே ஸ்ட்ரீட் ஜங்க் ஸ்ட்ரீட் கிங் ஸ்ட்ரீட் அந்த ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் இருந்தது. ரெண்டல் மார்க்கெட்லயும் சரி, பிரைஸ் மார்க்கெட்லயும் சரி. இந்த கருத்து கமிட்படி லாஸ்ட் டிசம்பருக்கு பிறகு ஜனவரியில இருந்து மார்க்கெட் திருப்பி ரீபவுண்ட் பண்ணிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து பழைய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறதான் எங்களை ஃபீல் பண்ணக்கூடிய இருக்கின்றது மார்க்கெட். இன்னும் சில இடங்கள்ல கண்டமனியம் பிரைசஸ் லோவா இருக்கிறது உண்மையா இருந்தாலும் கூட மார்க்கெட் கண்டமனியம் மார்க்கெட் இஸ் கோயிங் மச் ஹையர் தேன் தி ரெகுலர் மார்க்கெட். என்னன்னா ஹவுஸ் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஹவுஸ் அஃபோர்டபிலிட்டி வந்து ஆக்கலையே இல்லாம இருக்கு அளவுக்கு வந்துருக்கு. என்னபடினா there is no choice. கண்டமனியம் also going up right now. பழைய லெவலுக்கு வந்துட்டு கூட சொல்லலாம். ஆகவே நன்றி செல்வா வெற்றிவேல் அவர்களே. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் தொடர்பாக இன்று வந்த அறிவித்தல் தொடர்பாகவும் தற்போதைய நிலவரம் தொடர்பாகவும் எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதாகரன், நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். அது ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர். 650க்கும் அதிகமான முகவர்களை கொண்ட நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று வெளிவந்த இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் தொடர்பான விவரங்களை அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கனிதா உதயகுமார் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்குவார். ஆகவே ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்று இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுபவர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC, கனேடிய தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ். இப்போது நாங்கள் எங்களுடைய ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் மென்டல் ஹெல்த்தை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதாவது நீங்கள் அறிந்த மாதிரியே கடந்த 13 மாதங்களாக இந்த கோவிட் சுச்சுவேஷனால் நாங்கள் வீட்டை இருக்க வேண்டிய நிலைமை, பாடசாலைகளுக்கு போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, வெளியில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, போக முடியாது என்று நிறைய கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் வந்து இன்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தார். குழந்தைகளுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு மன ஆரோக்கியம் சம்பந்தமான விடயங்களுக்காக 31 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கும் என்று. இதை பற்றி ஒரு வீடியோ கிளிப்பை நாங்கள் இப்போது பார்ப்போம். Our government is committed to building a mental health and addiction system that works for all Ontarians, no matter how old you are or where you live. Throughout the pandemic, supporting the mental health and well-being of children and youth has never been more important. When children and youth are struggling, families and entire communities struggle.
And we know the past year has been extremely challenging for children and youth, especially as we have had to adjust to remote learning. That is why our government is putting kids and families first by investing over $31 million in targeted supports for mental health and addictions treatment services for children and youth and their families. Our government is committed to ensuring these individuals are fully supported on their journey to wellness. This funding will improve access to specialized mental health services, shorten wait lists and wait times, and support the mental health and well-being of our province's most vulnerable children and youth. By ensuring children, youth, and families can access the supports they need when they need them, we can improve health outcomes and prevent costly and unnecessary hospital visits, especially as our hospital sector continues to respond to the pandemic. This funding will also help launch a first of its kind virtual walk-in counseling program, which is expected to support over 14,000 children and youth across the province. Today's investment flows through Roadmap to Wellness, our government's plan to build a comprehensive, connected mental health and addiction system that effectively responds to the needs of Ontarians at any age. This funding builds on our government's commitment to support Ontario's children and youth. Through Roadmap to Wellness, Ontario is turning a chapter. Built on 4 pillars, this roadmap lays out a clear path towards meaningful improvements to the care Ontarians receive, enabled by an historic $3.8 billion investment over 10 years that our government is investing to expand mental health and addiction services. This funding includes targeted investments to expand and enhance specialized services for children and youth, especially in underserviced areas like the Northwest and for Indigenous communities. நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள் ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் மென்டல் ஹெல்த்தை பற்றி என்ன சொல்லுவாண்டு. நாங்கள் இந்த $31 million மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் இந்த வேக்சின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கன்ஃபியூஷன் இருந்து கொண்டே இருக்குது, எந்த வேக்சின் நல்லது, இதை பெற்றுக்கொள்வது பெட்டர்ண்டு. ஸோ அதை பற்றி தான் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லோரும் இப்போது 2வது தடுப்பூசி பெற்றுக்கொள்வது அதிகரித்து வருகின்றது. அதாவது COVID-19 தடுப்பூசி பற்றி த நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஆன் இம்யூனைசேஷன், அதாவது NACI, கொஞ்சம் விடயங்களை பரிந்துரைத்துள்ளது. அதாவது நீங்கள் ஆஸ்ட்ராசெனகா வேக்சினை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இப்போது mRNA வேக்சின், அதாவது ஃபைசர் இல்லாட்டி மொடர்னாவை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து நீங்கள் mRNA வேக்சின்ஸ், அதாவது மொடர்னா இல்லாட்டிக்கு ஃபைசரை பெற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் அதே தடுப்பூசியை பெறுவது நல்லது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தடுப்பூசிகள் உங்கள் பெற முடியாமல் இருந்தால் நீங்கள் மாற்றியும் பெற்றுக்கொள்வதும் பாதுகாப்பு என்ற மாதிரியும் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் முதலாவதாக மொடர்னாவை பெற்றுக்கொண்டிருந்தால் 2வது தடுப்பூசியாக ஃபைசரை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் முதலாவதாக ஃபைசரை பெற்றுக்கொண்டிருந்தால் 2வதாக மொடர்னா தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். எல்லோருக்குமே இதெல்லாம் கேட்ட பிறகு எவ்வளவு இது பாதுகாப்பு என்ற ஒரு கேள்வி எழும். ரீசர்ச் யூகேலையும் ஸ்பெயின்லையும் செஞ்சிருக்கணும். அதில் என்ன சொல்லிடுமெண்டா, இந்த இப்படி ஆல்டர் பண்ணுறது, இப்படி மாற்றி கலந்து போடுற வேக்சின்ஸ் பாதுகாப்பானது என்று தான் சொல்லியிருக்கின்றன. இதை பற்றி கனேடிய சீஃப் பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் டாம் என்ன சொல்கின்றார் என்பதை பற்றி ஒரு வீடியோ கிளிப்பில் பார்த்துவிட்டு வருவோம். Although the long months of this pandemic have been difficult, Canadians have worked together to get through the hardest parts, overcome the challenges of the many uncertainties we've encountered, and stepped up to do their part at every turn. This is perhaps no more evident than now, with vaccine uptake increasing in leaps and bounds as supplies have increased and rollout expands. At the same time, Canada's dedicated and diverse health and research professionals have continued to monitor vaccine safety, evaluate effectiveness, and assess the latest evidence on COVID-19 vaccines and vaccination programs in Canada and worldwide. As part of this real-time monitoring and expert review of the latest scientific evidence,
Canada's National Advisory Committee on Immunization, or NACI, has worked to quickly adapt its guidance on the use of COVID-19 vaccines in Canada to ensure optimal protection of Canadians at pace with the ever-changing circumstances during this pandemic. As always, NACI recommendations are based on the strength of emerging evidence over top of a strong foundation from many decades of experience with vaccine programs in Canada. NACI's latest guidance, released today, considered a range of factors from safety concerns through vaccine supply to provide recommendations on the safety and effectiveness of the interchangeability of authorized COVID-19 vaccines or mixed vaccine schedules for first and second doses of COVID-19 vaccines. This advice provides provinces and territories with safe and effective options to manage their vaccine programs, specifically advising that people who received a first dose of AstraZeneca Covishield vaccine may receive either AstraZeneca or Covishield vaccine or an mRNA, so Pfizer, BioNTech, or Moderna vaccine for their second dose, unless contraindicated. People who received a first dose of an mRNA vaccine, so that's Pfizer, BioNTech, or Moderna, vaccine should be offered the same mRNA vaccine for their second dose. But if the same mRNA vaccine is not readily available or unknown, another mRNA vaccine can be considered interchangeable and should be offered to complete the vaccine series. In short, the interchangeability of vaccines means that you can receive one vaccine product for your first dose and safely receive a different vaccine for your second dose to complete your 2-dose vaccine series for optimal protection from COVID-19. While NACI continues to recommend that jurisdictions maximize the number of individuals benefiting from the first dose of COVID-19 vaccine by extending the interval between doses up to 4 months, in the context of increasing COVID-19 vaccine supply in Canada, the committee recommended last week that second doses be offered as soon as possible. NACI recommends that priority for second doses should be given to those at highest risk of severe illness and death from COVID-19 disease, after or at the same time as first doses are offered to all remaining eligible populations. NACI continues to closely monitor the effectiveness of extending those intervals and will update recommendations as needed. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய ஷோவை ஸ்பான்சர் பண்ணுவது கனடா தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ், CTCC. டாக்டர் டேம் சொன்ன மாதிரியே நீங்கள் முதலாவதாக ஆஸ்ட்ராசெனெகா இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் மொடர்னாவை பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு ஃபைசரையும் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் RNA ஆன ஃபைசர் இல்லாட்டிக்கு மொடர்னாவை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் சேமாக பெற்றுக்கொள்வது நல்லது. இல்லாட்டிக்கு நீங்கள் முதலாவதாக மொடர்னாவை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா 2வது தடுப்பூசியாக ஃபைசரை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு ஃபைசரை முதலாவதாக பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா 2வதாக மொடர்னாவை பெற்றுக்கொள்ளலாம் என்று டாக்டர் டேம் இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தார். இன்றைக்கு இப்போ நாங்கள் கனடாவின் பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ஸ்டாட்டிஸ்டிக் கனடா என்ன சொல்லியிருக்கிறதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது எங்களோட பொருளாதாரம் 5.6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கின்றது. இதுக்கு ரீசன்ஸ் என்னவாக இருக்குமெண்டா, இப்போ எங்களோட குபைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸ் ஆகி கொண்டு வருது. ஒன்டாரியோவில் June 14th ஈஸ் ஆக போகுது என்று சொல்கிறோம். ஸோ அப்படியெல்லாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஈஸ் ஆகி கொண்டு வரும்போது எங்களோட லைஃப் நார்மலாக போகும்போது பொருளாதாரம் கூடிக்கொண்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் எங்களுடைய கரன்சி ரேட், நாணய மாற்று வீதம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்காவில் இப்போ 172 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து
இந்தியாவில் இப்போ 60 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலேயும் எப்படி இந்த கரன்சி ரேட் இருக்குன்றதை பார்த்துட்டு வருவோம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 172 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது வெதர் வந்து 22 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு என்ற பிள்ளைகள் எப்போ பாடசாலைகளுக்கு மீண்டும் போகலாம் என்று கேள்விகள் இருக்கும், எப்போ ரீஓப்பன் பண்ண போகுதுண்டு. ஆனால் இன்னும் இதை பற்றி எங்களுக்கு ஒரு முடிவுகளும் வரவில்லை. ஆனால் நாளைக்கு இல்லாட்டிக்கு நாளைக்கு இதை பற்றியான முடிவுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதை பற்றி எங்களுடைய ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட்டிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேள்விகள் வந்தது. இதை பற்றி அவர் என்ன சொல்கின்றார் என்பதை இந்த வீடியோ கிளிப்பில் பார்ப்போம். The government is still reviewing the information that the Premier sought in the letter that he sent to a number of organizations last week, and that's something that it's a big decision to make, and so they're reviewing the advice that's been given by others, and that's something that the Premier is reviewing with Dr. Williams, with Minister Lecce, and with others. So we anticipate our... Planning and priorities met yesterday. You're part of planning and priorities. The decision that came out of that was that schools are not going to be reopening. It's just that Cabinet has to meet and make that final decision. This is still a subject that's very much under discussion and is something that, because it is a big decision to be made, that we need to make the right decision, and that's why this is something that the Premier is still consulting with others on this, as well as with Minister Lecce, of course, and with Dr. Williams. So is there a chance that Cabinet could overrule planning and priorities? There's still a final determination that has yet to be made. So, thank you. But it's been 4 days. It's a big decision, but it's been 4 or 5 days now. When do parents find out when they can go back to school? Well, we know that parents are anxious to find out about this, and it is an important decision, so we will have an answer for them very soon. What is very soon? Very shortly. Thank you. Like parents are sitting there waiting. Within the next few days, we anticipate we will have an answer for parents. So thank you. Thanks, guys. பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டுடே ஸ்பான்சர் இஸ் Canada's Chamber of Commerce, CTCC. இப்போது நாங்கள் ஸ்டே அட் ஹோம் ஆர்டரை பற்றி பார்க்க போகின்றோம். இது வந்து நீக்கப்பட போகின்றது நாளைக்கு. ரீஓப்பனிங் வந்து ஜூன் 14க்கு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்குது. ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் வந்து நாளைக்கு நீக்கப்பட போகிறது. ஸோ இந்த நடு டைமில் என்னெல்லாம் நாங்கள் செய்யலாம் என்று நிறைய கேள்விகளிலும் அதை பற்றி தான் இப்போது நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். அதாவது நீங்கள் இன்டோர் கேதரிங் வந்து லிமிட்டட் only to your household members. ஆனால் நீங்கள் வந்து அவுட்டோர் கேதரிங் வந்து 5 பேரோட நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம். அதைத் தொடர்ந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஓப்பன் only for take out and delivery. பர்சனல் கேர், தனிப்பட்ட பராமரிப்பு சேவைகள் வந்து மூடப்பட்டே இருக்கும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளும் மூடப்பட்டே இருக்கும். அதே போன்று தான் no personal fitness classes and so on. All of those are going to be closed. அதைத் தொடர்ந்து பார்க்ஸ் வந்து டே டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வந்து இன்னும் 2 கிழமையில் இன்னும் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் எங்களுடைய கலையரங்கத்தில் ஒரு அழகான பாடல், நேரம் இது நேரம், இது ஒரு ஓல்ட் சாங் வந்து இதை வந்து கீபோர்டில் வாசிச்சிருக்கிறார் ரஜனிசன். இவர் வந்து எங்கள் தமிழ் கம்யூனிட்டியில் எல்லாருக்குமே கூட பேருக்கு தெரிந்திருக்கும். இவர் ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட். இவரை பற்றி நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ண வேண்டுமென்றால் நீங்கள் வந்து லேர்ன் ஃப்ரம் ராஜ் என்று யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இவர் இந்த யூடியூப் பேஜ் வந்து வரும். அதில் இருந்து நீங்கள் வந்து அவரை பற்றி அவர்
you can listen to more of his songs. So now let's watch the song.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. தமிழர்களிடம் நிறைய திறமைகள் பரவி கிடக்கின்றன. உங்களுடைய திறமைகளை எங்களுடைய குட் ஈவினிங் கேடா ஷோவில் ஒளிபரப்பு செய்ய விரும்பினால் நீங்கள் உங்களுடைய கிளிப்ஸை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் ஸ்ப்ரிங்கில் இருக்கிறோம். சம்மர் வரப்போகின்றது. சம்மர் எப்படிப்பட்ட சம்மராக இருக்க போகுது என்று கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கின்றது. இதற்கு வெதர் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கணுமெண்டா, இது ஒரு வெப்பமான வறண்ட கோடை காலமாகவே எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இந்த பார்பிக்யூஸ், பீச்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்டான வெதராகவே இருக்க போகின்றது. அண்ட் இந்த வெதர் செப்டம்பர் மட்டும் நீளும் என்றும் இந்த வெதர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் நாளைக்கு எப்படி வெதர் இருக்க போகின்றது என்பதை பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நாங்கள் கனடிய செய்திகளுக்கும் செல்வதற்கு முன் ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிட்டு போகலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். அதாவது அக்டோபர் மாதம் 2020 ஒன்டாரியோவில் கேசஸ் பதிவு செய்யப்பட்டதை விட இன்றைக்கு குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இன்று 699 கேசஸ் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது 2வது நாளாக 1000க்கும் குறைவான தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்ட நாளாக இருக்கின்றது. இது ஒன்டாரியோவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் தான். நாங்கள் ஒரு பாசிட்டிவான வேயில் போய்கொண்டிருக்கிறோம் என்று இது என்று சொல்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி. இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் கனடிய செய்திகளுக்கும் செல்வோம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 3வது அலையின் உச்சத்தில் இருந்த கோவிட் தொற்றின் எண்ணிக்கை தற்போது 70% வரை குறைந்துவிட்டதென தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டாம் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். 3வது அலையின் ஏப்ரல் நடுப்பகுதியில் இருந்து தினசரி புதிய தொற்றுகள் 70% குறைந்துள்ளதாக வைத்தியர் டாம் தெரிவித்தார்.
கனடாவில் தற்போது ஒவ்வொரு நாளும் சராசரியாக 2700 புதிய தொற்றுகள் பதிவாகின்றன. கடந்த மாதம் இந்த எண்ணிக்கை தினசரி சராசரியாக 9000 புதிய தொற்றுகளாக இருந்தது. இதேவேளை கனடாவில் நேற்று வரை தகுதி வாய்ந்த கனேடியர்களில் 58% குறைந்தபட்சம் ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் முன்னாள் குடியிருப்பு பாடசாலையின் தளத்தில் 215 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த விவாதம் ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதனை கனடாவின் தவறு என வர்ணித்தார். இந்த கண்டுபிடிப்பு ஒரு பெரிய சோகத்தின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் அறிவோம் எனவும் பிரதமர் கூறினார். இந்த விவாதத்துக்கான அழைப்பை நேற்று NDP தலைவர் ஜாக்மீன் சிங் முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியும் வரவேற்றிருந்தது. கோவிட் தடுப்பூசிகளை கலந்து வழங்க முடியும் என தேசிய தடுப்பூசி குழு அனுமதி வழங்கியுள்ளது. NACI எனப்படும் கனடாவின் நோய் தடுப்பு தொடர்பான தேசிய ஆலோசனை குழு அதன் தடுப்பூசி வழங்கலுக்கான வழிகாட்டுதல்களை மாற்றியுள்ளது. தடுப்பூசிகளை கலந்து வழங்குவதை அனுமதிக்கும் வகையில் இந்த மாற்றம் அமைந்துள்ளது. மத்திய சுகாதார அதிகாரிகள் இன்று நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதலை அறிவித்தனர். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் முதலாவது வழங்கல் இரண்டாவது அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி மூலம் பின்தொடரலாம் அல்லது ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசியை இரண்டாவது தடுப்பூசியாக வழங்கலாம் என இன்றைய அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டது. முதல் மற்றும் இரண்டாவது தடுப்பூசிகளுக்கு ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகளை கலக்கலாம் எனவும் NACIயின் இன்றைய புதிய வழிகாட்டுதல் அறிவுறுத்துகிறது. இந்த ஆலோசனை மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு தடுப்பூசி திட்டங்களை நிர்வகிக்க பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள வழிமுறைகளை வழங்குகிறது என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய தெரேசா டாம் கூறினார். ஆன்டாரியோ மாகாணம் செப்டம்பர் வரை பாடசாலைகளை மூடி வைத்திருப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரியவருகிறது. பிராந்திய அடிப்படையில் உட்பட ஜூன் மாதத்தின் மீதமுள்ள வாரங்களுக்கு பாடசாலைகளை மீண்டும் திறக்க வேண்டாம் என அரசாங்கத்தின் திட்டமிடல் மற்றும் முன்னுரிமைகள் குழு நேற்று முடிவை எடுத்ததாக தெரிய வருகிறது. இது சுகாதார தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ் உட்பட உள்ளூர் சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு எதிரானதாகும். இந்த முடிவு நாளை பிற்பகல் திட்டமிடப்பட்டுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் போது உறுதிப்படுத்தப்பட உள்ளது. ஆனாலும் இந்த விடயத்தில் இறுதி முடிவு குறித்து மாகாண அரசாங்கம் எப்போது ஒரு அறிவிப்பை வெளியிடும் என்பது குறித்த தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை. பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்த விடயம் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் என்று கூறினார். முதல்வர் டாக்ஃபோர்டும் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லீஸும் நிபுணர்களால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை மறு ஆய்வு செய்கிறார்கள் என அமைச்சர் எலியட் கூறினார். கோவிட் தொற்றின் 3வது அலையை எதிர்கொள்ளும் வகையில் ஒன்டாரியோவில் அமல்படுத்தப்பட்ட வீட்டில் முடங்குவதற்கான உத்தரவு இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது. இந்த உத்தரவை அமல்படுத்திய 2 மாதங்களுக்கு பின்னர் சுகாதார பாதுகாப்பு குறிகாட்டிகள் தொடர்ந்து முன்னேற்றத்தை காண்பிக்கும் நிலையில் இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட உள்ளது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஒன்டாரியோவின் வீட்டில் முடங்குவதற்கான உத்தரவும் அவசரகால அறிவிப்பும் விதிக்கப்பட்டது. தொற்றுகளின் எண்ணிக்கையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் மே மாதத்தில் குறைய தொடங்கிய நிலையில் ஒன்டாரியோ அரசாங்கம் முழு மாகாணத்திற்கும் தனது 3 கட்ட மீண்டும் திறக்கும் திட்டத்தை வெளிப்படுத்தியது. இந்த நிலையில் நேற்று வரை ஒன்டாரியோவில் வசிப்பவர்களில் 67% தமது முதலாவது தடுப்பூசியை பெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் தெரிவித்தார். ஆன்டாரியோ மாகாணம் அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் முதல் முறையாக 700க்கும் குறைவான புதிய கோவிட் தொற்றுகளை பதிவு செய்துள்ளது. இன்று 699 தொற்றுகளும் 9 மரணங்களும் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. கடந்த 7 நாள் புதிய தொற்றுகளின் எண்ணிக்கை 1029 உள்ளது. கடந்த வாரம் 1693 இருந்தது குறிப்பிடத்தக்கது. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி
மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 51 நிமிடமாக இருக்கிறது. நன்றி துஷ்யந்தி குணரட்டம் கனேடிய செய்திகளுக்கு. அதோடு நன்றி கனிதா உதயகுமார் இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியமைக்கு. இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி, அதாவது இன்று 1ஆம் தேதி 4ஆம் தேதி ஒரு பாப்அப் கிளினிக் ஸ்காப்ரோவிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு அருகாமையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலய கீழ்த்தளத்தில் அமைந்திருக்கின்ற மண்டபத்திலே இந்த பாப்அப் கிளினிக். இதில் குறிப்பாக பெரியவர்களுக்கு அல்ல, 12 வயது மற்றும் 12+, 12+ சிறுவர்கள் டீனேஜில் இருப்பவர்களுக்கான தடுப்பூசி வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே இது ஒரு பாப்அப் கிளினிக்காக தவறவிடாதீர்கள். மதியம் 12 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இந்த தடுப்பூசி வழங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 12+ வயதினருக்கான இந்த பாப்அப் கிளினிக் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 635 மிடில் ஃபீல்ட் ரோடில் அமைந்திருக்கும் கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலய கீழ்த்தளத்தில் அமைந்திருக்கின்ற மண்டபத்திலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பு ஒன்டாரியோவை தொடர்ந்து கியூபெக்கிலே பார்த்தீர்களானால் இன்னும் அதிகளவு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது சம்பந்தமாக மேலதிக விவரங்களை இன்று கியூபெக் முதல்வர் லெக்வாட் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்கள் என்ன பார்க்கலாம். Thanks to all your efforts, the situation continues to improve in Quebec. I'm announcing that Montreal and Laval will turn orange on June 7th. Same goes for the MRC that were in red zones in Chaudière-Appalaches, Estrie, and Bas-Saint-Laurent. Also on June 7th, Saguenay-Lac-Saint-Jean, Mauricie, and Centre du Québec will turn yellow. The same goes for the MRC of Métis, Rimouski, and Matane in eastern Bas-Saint-Laurent. Also on June 7, Abitibi-Témiscamingue, Côte-Nord, and Nord du Québec will turn green, but we have to stay very careful with indoors gatherings. We need to keep our distances and wear the mask until we have our 2 doses. So with just 1 dose, there's a risk for vulnerable people. We have to progress gradually. On Thursday, Christian will announce the calendar for those who want to receive their 2nd dose earlier. And I want to ask young people to get their 1st dose as soon as possible. We need you to get back to our normal life. The more we are with 2 doses of vaccine, the sooner we can restart our little parties. Thank you. கியூபெக் முதல்வர் லெக்வாட் அவர்கள் இன்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே நாங்கள் 14ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். இப்படியான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட போகின்றன என்று கியூபெக்கிலே ஜூன் மாதம் 7ஆம் தேதியில் இருந்து பல இடங்களில் இந்த கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் வரப்போகின்றன. ஆகவே என்னதான் இருந்தாலும் இந்த மாஸ்க் அணிவது, சோஷியல் டிஸ்டன்சிங், கைகளை கழுவுவது, இது போன்றவற்றை நாங்கள் கட்டாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், முழுமையாக அனைவருக்கும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படவில்லை. குறிப்பாக குழந்தைகளுக்கு இப்பொழுதுதான், குழந்தைகள் அல்ல, டீனேஜில் இருப்பவர்களுக்கு இப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்டுப்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும் மற்றும் நமது செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இப்பொழுது ஆப் தயாராக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆண்ட்ராய்டு தொலைபேசியாக இருந்தாலும் சரி, iOS ஆக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். GEC ஸ்பேஸ் டேமல் என்று TAMIL டேமல் என்று சர்ச் செய்தீர்களானால் எங்களுடைய லோகோ உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அதை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் என்ன என்று பார்க்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆகவே ஒரு அறிவித்தல் வரும். அதன் மூலம் நீங்கள் செய்திகள், நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், அறிந்து கொள்ளலாம். ஆகவே எப்பொழுதுமே உங்கள் கைத்தொலைபேசிகளில் தனியாக அதை தேடி நீங்கள் சென்று பார்க்காமல் உங்களுடைய ஆப் மூலமாக அந்த நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். GEC டேமல் என்று ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS ஆக இருந்தாலும் சரி, உங்களுடைய கைத்தொலைபேசிகளில் எமது ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்யுங்கள். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியவர்கள் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC 30வது ஆண்டில்
நிரந்தர கட்டடத்தில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது குறித்த விவரங்களையும் நாங்கள் இந்த வார நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை புதன்கிழமை மற்றொரு குட் ஈவினிங் கனடாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இரவு வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.